ஹைதுள்ள பெண்கள் குர்ஆன் ஓதலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இமாம்கள் மத்தியில் இல்லை, அறிஞர் மத்தியில். இமாம்கள் எல்லாமே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் பின் ஹம்பல், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி எல்லாருமே இந்த விஷயத்தில் 4 பெரும் இமாம்கள் 4 பெரும் ஆலிம்கள் எல்லாருமே இதில் தெளிவாக இருக்கிறாங்க. மாதவிடாய் பெண்கள் குளிப்பு கடமையானவர்கள் குர்ஆனை தொடக்கூடாது, தொட்டு ஓதக்கூடாது அப்படிங்கிற உறுதியாக இருக்காங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், இதனை பரிசுத்தவான்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள். இந்த குர்ஆனை பரிசுத்தவான்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிஸ்ரா மன்னனுக்கு கடிதம் எழுதுறாங்க, இஸ்லாமிய தாவத்து கொடுத்து. அப்ப சொல்றாங்க, இந்த குர்ஆன் ஆயத்தெல்லாம் எழுதிட்டு, லா யமஸ்ஸுஹு, இந்த குர்ஆனை இல்லல் தாஹிரூன், சுத்தமானவர்கள் யாரும் தொட வேண்டாம் அப்படின்னு அவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த குர்ஆன் ஆயத்து அடிப்பில், ஹதீஸ் அடிப்பில் குர்ஆனை மாதவிடாய் பெண்களும் அதே மாதிரி குளிப்பு கடமையான ஆண்களும் பெண்களும் குர்ஆனை உது இல்லாமல் தொடக்கூடாது, உது இல்லாமல் தொடக்கூடாது. குளிப்பு கடமையானவங்க ஹைதுள்ள பெண்கள் அறவே தொடக்கூடாது. இது நீங்க குளிச்சுட்டு சுத்தமானது தான் தொடணும். ஆயத்தை ஓதலாமா அப்படின்னா ஆயத்தை ஓதலாம். வீட்டில் உதாரணமா ஒரு தாய் இருக்கிறா, குழந்தைக்கு அல்ஹம்து சொல்லி கொடுக்கணும் மாதவிடாய் நேரத்தில். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுப்பதற்காக ஓதலாம். அல்லது பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் குர்ஆனை இஃப்ஸு பண்றாங்க, மனப்பாடம் பண்றாங்க, அவங்க குர்ஆனை தொடாம ஆயத்தை மட்டும் ஓதி இஃப்ஸு பண்ணலாமா? துண்டு துண்டா இந்த மாதிரி ஓதி அவங்க இஃப்ஸு மனப்பாடம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. மற்றபடி ஹைதுள்ள பெண்கள் குர்ஆனை தொட்டு ஓதக்கூடாது, மார்க்கத்தில் அனுமதி இல்லை.